சார்ந்த ஒரு முக்கியமான காரியம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவ வசனத்தினாலே உண்டாகிற பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நீ பார்க்கணும். வேத வசனத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறதான இந்த ஆறுதல், இந்த தேர்தலும் நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை கொண்டு வரும். ஏன் இன்னைக்கு விசுவாச மக்களுக்கு இந்த பொறுமை இழக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தோடு கூட அவர் வாழ்கிறார் என்று சொன்னால், இந்த வேத வசனத்தை படிக்கிற காரியத்தை நாம் இழந்திருக்கிறோம். என்ன, நாம் என்றைக்கு பொறுமையை இழக்க ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால், வேதத்தை நாம் மறக்க ஆரம்பிக்கும் போதுதான், அல்லது வேத வசனத்தில் இருந்து வேத வசனத்தை படிக்கிற காரியத்தை நாம் விழ ஆரம்பிக்கும் போதுதான் பொறுமை இழக்கிறோம். பல பாஸ்டர் சொல்லுவாங்க, ஐயா விசுவாச மக்கள் சில பேர் கீழ்ப்படியவே மாட்டாங்க ஐயா, விசுவாசிகள் இன்னமும் சில பேர் வந்துட்டு அவசரகதியாவே இருக்கிறாங்க ஐயா, சில விசுவாசிகள் இன்னும் கீழ்ப்படியவே மாட்டுதுயா, சில விசுவாசிகள்லாம் ஆசீர்வாதத்துக்குள்ள வரவே மாட்டுதுயா. அது ஒரே வார்த்தை தான், வசனத்தை கேட்கிறதோ அல்லது வசனத்தின்படி வாழ்வதோ அல்லது வசனத்தை படிக்கிறதோ விசுவாச வாழ்க்கையிலோடு இல்லை அப்படின்னா, நிச்சயமா சொல்றேன், அவங்களுடைய நினைவுகளை அவங்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடும். நான் பேசுறது புரியுதா? வேத வசனம் தான் நம்மை நிறுத்தி நிதானித்து முன் செல்ல முயற்சிக்கும். பல நேரத்தில் பல காரியங்கள் நமக்கு நேராக வரும்பொழுது, ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வது, இந்த காரியத்தை குறித்ததான தெளிவு இல்லாமல் இருக்கிறோமே, இந்த காரியம் எங்களுக்கு வாய்த்தால் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் நாங்கள் சாட்சியா இருப்போம் என்று நாம் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்த காரியத்துக்காய் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் வசனத்தின் வழியாக பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் பல நேரத்துல எதிர்பார்த்த ஜபங்களுக்கு, எதிர்பார்ப்புகளுக்கு வசனத்தின் அடிப்படையில் என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறார் என்று சொல்றீங்க? கையை ஓய்த்து உண்மையா மட்டும் தான் காட்டணும். ஐயா போயிட்டே இருந்தேன், திடீர்னு வசனம் இருதயத்திலிருந்து ஒரு வெளிச்சமாய் ஒரு சப்தமாய் வெளிப்பட்டது, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம்? கர்த்தரை நான் துதிக்கிறேன். சில பேர் போயிட்டே இருப்பாங்க, இந்த அனுபவம் இல்லாதவங்க போயிட்டே இருப்பாங்க. ஐயா என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அப்படியே ஒரு சூரிய வெளிச்சம் போல வசனங்கள் என் கண்களுக்கு முன்பாக வந்தது, நான் பார்த்த இடத்துல அந்த வசனம் இருந்தது, அதை என்னை தைரியப்படுத்தி எனக்கு தெளிவு உண்டாக்கினது என்று எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இப்படி நாம் சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலும் இந்த வேத வசனத்தினால் வருகிற பொறுமை நம்மை நடத்த ஆரம்பிக்கும். உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கலாம், ஏதோ ஒரு காரியம், இந்த நெருக்கத்தில் இருந்து இந்த காரியத்தை தேவன் நமக்கு விசாலமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவரே இதற்கான ஒரு வழிகளை, ஒரு வாசல்களை நீ தாரு, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம், நாங்கள் உண்மையே நம்பி காத்து இருக்கிறோம், நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறது உங்ககிட்ட தான், நீ எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது வேதம் அழகா சொல்லுகிறபடி வேத வசனத்தின் வழியாய் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். விசுவாசிகள் தயவுசெய்து சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள் உங்க கையில இருக்கிற வேதாகமம் எடுக்கப்பட்டு போயிடும். ஏன்னா இப்பவே எல்லாமே நம்ம யூஸ் பண்ற பணமே டிஜிட்டல் கரன்சியா மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் பயன்படுத்துகிற பணமே டிஜிட்டல் கரன்சியா மாறுறதுனால நம்முடைய கையில இருக்கிற எழுத்து வேதாகமம், பேப்பர் எழுத்து வேதாகமம் கூட இன்னும் சற்று கொஞ்சம் காலத்துல நம்ம கையை விட்டு எடுத்து போயிடுவாங்க. இப்பவே ஆல்ரெடி பைபிள் பிரிண்டிங் பண்ணுகிற அநேக வேதாகம அச்சிடங்கள் எல்லாம் மிகப்பெரிய லாஸ்ல, ஏன்னா பேப்பர் விலைலாம் ஏறுனால அவங்களால அச்சிட முடியல அப்படின்ற அளவுக்கு ஆகி இன்னைக்கு எல்லாரும் இந்த அப்ளிகேஷன் வழியாக சில காரியங்களை ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பிரிண்டிங் பேப்பர்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அப்ப என்ன ஆயிடும்னா நம்ம கையில் இந்த வேதாகமம் வந்துடும். இன்னொன்னு சொல்றேன், இதுவும் முக்கியமான காரியம். சில காலங்களுக்குள்ளாக இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல வசனத்தினுடைய காரியங்கள் திரிக்கப்பட்டு, சில வார்த்தைகளை எடுக்கப்பட்டு அதை டிஜிட்டலைஸா எல்லாமே கொண்டு வந்துட்டாங்கன்னா, இந்த எழுத்து வேதாகமத்தில் நான் படித்த சில வசனங்கள் முரண்பாடுகளே அதுல வந்துவிடும். அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து வேதாகமத்தை பல மிஷினரிமார்கள் ரத்த சாட்சியாய் சிந்தி தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி இங்கே வந்து மிஷினரிகளாய் வாழ்ந்து பல இன்னல்களையும் பாதிப்புகளையும் சந்தித்து இன்றைக்கு நம்மளுடைய கையில் இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதத்தை நீங்க மறந்தீங்கன்னா உங்க பொறுமையை நீங்க இழந்துருவீங்க, பிசாசு ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வேத வசனத்தை நீங்க தயவு செய்து ஒவ்வொரு நாளும் படிக்கணும். பக்கத்து பசங்க வேதத்தை படிக்கணும், வேதத்தை சுமக்கணும். அல்லேலூயா. அது பேருக்கு வாய் வரல, வேதம் படிக்கவே தெரியாது,
பரவாயில்ல, புக்கை திறந்துட்டு அப்படியே கையை வச்சு பார்த்துட்டே இருங்க. இதுல இருக்கிற வெளிச்சம் உன்னுடைய இருதயத்தின் மனக்கண்களை திறக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பல பசங்கமார்களை நான் பார்த்திருக்கிறேன், கண்கள் இருக்காது. லிசன், நல்லா கவனிங்க. நம்மளுக்காக கண் இருக்குது, ஆனா வாயில கொழுப்பு இருக்கிறதா நம்ம என்ன பேசுறோம்னா, எனக்கு படிக்க தெரியாது ஐயா. கண் இருக்கிறவங்க எப்படி படிப்பாங்க? அவங்களுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் பைபிள் இருக்கு. அப்படியே கைகளை வச்சு தடவி தடவி அந்த எழுத்தை கண்டுபிடிச்சு அப்படியே படிச்சு, எத்தனையோ கண்கள் தெரியாத பரிசுத்தவான்கள் பிரசங்கித்து சபைகள் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணு தெரியாதவனுக்கே ஆண்டவர் வேதத்தை கத்துக் கொடுப்பாருன்னா, கண் இருக்கிற, வாய் இருக்கிற, காது இருக்கிற, நல்லா இருக்கிற நமக்கு வேதத்தை வெளிப்படுத்தி கற்றுக் கொடுக்க கர்த்தர் இருக்கிறார். கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேதத்தை நாம் மறக்க ஆரம்பிக்கும் பொழுது பொறுமையை நாம் இழக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு சில நேரத்தில் நாம் எடுக்கிற சில தவறான முடிவுகள், வேத வசனம் இல்லை என்றால் அதை தவறாக தான் எடுத்து முடித்து பல அவதிகளை நாம் பெரும்படிக்கு அதை நம்மை தள்ளிவிடுகிறது. வாழ்க்கையில நீங்க வேதம் இல்லைன்னா நிச்சயமா ஆண்டவருடைய சத்தத்தை உங்களால் கேட்கவே முடியாது. வேத வசனங்கள் இல்லைன்னா ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துல போடுகிற வசன விதைகள் உங்களுக்கு அந்த தெளிவை உண்டாக்காது. பலர் கள்ளோபதேசத்தை சொல்லி ஈஸியா உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. பலர் பலவிதமாய் உங்களை நயவஞ்சகமாய் ஏமாற்றி பலர் பலவிதத்திலே உங்களை விழத்தள்ளும்படிக்கு பிசாசு அநேகர் எழுப்பி கொண்டிருக்கிறார். பெந்தோபஸ்து அனுபவத்துல வளர்ந்த உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். யெகோவா விட்னஸ் அப்படின்ற ஒரு டீம் அது ஒண்ணு இருக்குது. அது வேற விதமா பேசிட்டு இருக்கோம். தேவன் ஒருவன், ஒன்லி கிரைஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ஒன்று சொல்ல போனா, அண்மையில ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சந்தித்தேன் ஒரு நபரை. பிதாவுக்கு ஒரு மனைவி இருக்கிறதாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, வசனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அபத்தமா ஒருத்தன் பேசிட்டு வந்தான். பாருங்க இப்ப எப்படி நம்மளுக்கு சத்தியம் தெரியுறதால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சத்தியம் தெரியாதவர்கள் எவ்வளவு நயவஞ்சகமாய் மாறி கடைசியில இந்த கடைசி காலத்துல தேவனுடைய வருகைக்கு முன்பதாக நாம் சில வஞ்சகத்திலே விழத்தள்ளும்படிக்கு பிசாசு கள்ள போதனைகளும் உருவாக்கி கொண்டு வருகிறான். அதுக்குதான் வேதத்தை படிக்கன்னு சொல்றோம். அல்லேலூயா. பகத பாசனம், அதுக்குதான் வேதத்தை படிக்கணும். கஷ்டமா படிக்கிறது. அழகான ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. ரபாலா சந்தரதே, தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன், தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன், தேனின் சுவையை விட ருசித்து மகிழ்கின்றேன், தேன் சுவையை விட ருசித்து மகிழ்கின்றேன். ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினரே, ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினரே, என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். ஃபாதர் பிரிக்மஸ் பாடியிருக்கார் லேட்டஸ்ட் பாட்டு. நான் அதிகமா கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு பாட்டை மட்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல நான் அதிகமாய் விரும்புகிற, உண்மையா சொல்றேன், கர்த்தருக்கு முன்னாடியே சொல்றேனே, எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன், வேதத்தை படிக்கும் போதெல்லாம் முத்துக்கிட்டே இருப்பேன். அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க எனக்குள் ஒரு அனலும், ஒரு அபிஷேகம், ஒரு எழுப்புதல் உண்டாகி என்னை இன்னும் ஊழியத்திற்கு இன்னும் முந்தி தள்ளி கொண்டே இருக்கும். பல நேரத்தில் பல ரகசியங்களும் வெளிப்பாடுகளும் தேவனுடைய தொடுதல்களும் பல தேவ தரிசனங்களும் இந்த வேதத்தின் வழியாக தான் நான் அதிகமாக அறிந்திருக்கிறேன். இப்ப கூட சொல்றேன் பாருங்க, நான் முழு நேரமா வந்தேன்னா யார்கிட்டையும் பேச மாட்டேன், பேரும் பேச மாட்டேன். அதிகமாய் தேவனோடு கூட பேசி அவருடைய வசனத்தின் மகத்துவங்களை அதிகமாக தியானித்துக் கொண்டிருப்பதே நம்முடைய இருதயத்தின் பிரதியாய் மாறிடும். அல்லேலூயா. கைகளை தட்டி அல்லேலூயா. வேத வசனமானது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆதாரமா இருக்க வேண்டும் விசுவாசிகள். பொறுமையை வேத வசனத்திலிருந்து பாருங்க. எந்த ஒரு காரியமும் உலகத்தினுடைய அல்ல சூழ்நிலைக்கு ஏற்றவிதத்தில் உங்களுடைய கண்களை வைக்காமல் வசனத்திலிருந்து இந்த உலகத்தையும் அந்த பிரச்சனைகளையும் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த காரியமா இருக்கட்டும், எந்த தேவையா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், வேத வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேவனுடைய அளவில்லாத தேவனுடைய அமைதியும் தேவனுடைய சமாதானமும் உங்களுடைய காரியங்களை பொறுமையாய் நடத்தி அதை சக்சஸ் பண்ணி கொடுக்கும். நிறைய மூத்த ஊழியர்களை சாட்சி சொல்ல முடியும். எங்க ஊழியக்காரன் குறிச்சு நான் சொல்றேன். எங்க ஊழியக்காரருடைய ஜெப இடமே இந்த பென்னி கிரவுண்டு தான். பல நாட்கள் 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம் அப்படியே விட்டுட்டு போயிட்டு ஒரு மனுஷன் வேதத்தை பெருசானா படிச்சுக்கிட்டே இருப்பார். படிக்க 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 பசுத்த ஆவியினுடைய ஆளுகை அவரை அதிகமாக ஆளுகை செய்து வந்து நிற்பார். எங்க சபையில 2000 பேர் கிட்ட இருக்காங்க. 1500 பேருக்கு மேலே இன்னைக்கு கிரௌட் இருக்கு எங்க சர்ச்சில். அதுல பல பேர் சபையை உடச்சிட்டு போனவங்களோட லிஸ்ட் எல்லாம் சேர்த்து பார்த்தா என்னுடைய கணக்கின்படி ஒரு 5000 பேராவது இருந்திருப்பாங்க. நிச்சயமா சபை உடையில சொல்றேன். பல விதமான தரிசனங்களை அவர்கள் பெற்றதுனால சபையில இருந்ததான ஆத்துமாக்களை கொலையாடி கொண்டு போறதுனால இன்னைக்கு 1500 பேர் இருக்காங்க.
எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த தேவ வசனம் தான் ஒரு ஊழியனை, ஒரு விசுவாசியை பரலோகத்துக்கு நேராக உருவாக்கி கொண்டே வரும். நம்ம வேத வாசிக்கலைன்னா ஈஸியா பிசாசு நம்மளை விழுத்துருவான். அப்ப நீங்க என்ன பண்ணும்? பொறுமையோடு கூட எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால், பொறுமையோடு கூட நீங்க சகலவற்றையும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வேத வசனத்தை மிக 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 முக்கியமாய் வாசிக்க வேண்டும். காலையில எழுந்த உடனே எதை பாக்குறீங்களோ இல்லையோ, தயவு செய்து வாலிபர்களுக்கு சொல்றேன், நீங்க செல்போனை பாக்குறது சந்தோஷம், ரொம்ப பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா தேவனுடைய வசனத்தை பிரிச்சுட்டு அதிகமா பாருங்க. இதை படிக்கும் பொழுது, இது பிரிக்கும் பொழுது நம்மளுடைய கண்கள் திறக்க ஆரம்பிக்கும். வெளிச்சத்தின் மீது ஒரு வெளிச்சத்தை பரிசுத்தாவி நமக்கு கொடுப்பார். இந்த வேத வசனத்தினால் உண்டாகிற பல ரகசியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். வாலிபர்களுக்கு ஒரு அன்பு அழைப்பையும் நான் கொடுக்கிறேன். இனி வருகிற காலத்திலே வாலிபர்களை தேவன் விசேஷ விதமாய் ஸ்தேவான்களாக எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆனா ஸ்தேவான் எப்படிப்பட்டவனா இருந்தா தெரியுமா? வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், அது ஒரு அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்படியே 12ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம் வாசி, 10 வாசிங்க. அவன் பேசின ஞானத்தையும். ஹலோ வாலிப பிள்ளையே அல்லது சபைக்கு வந்து கொண்டிருக்கிற விசுவாசியே, நீங்க இருக்க வேண்டிய ஸ்தானத்தை வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. கடைசி வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து. நல்ல கவனிங்க. இந்த சமுதாயம் நம்மளை இப்படிதான் பார்க்கணும். இனி நம்மளை மதிக்க மாட்டாங்க. எல்லாம் என்ன பாருங்க, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்க கிட்ட தான் இந்த வசனம் இல்லாததுனால பொய்யும் புரட்டும் அசுத்தமான வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சாத்தானுடைய செய்கைகளோடு கூட இல்ல பிரியத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்தினால இந்த உலகம் கிறிஸ்தவர்களை இப்பொழுது பழிக்க ஆரம்பித்து விட்டது. அபத்தமாய் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆனா வேதம் தெளிவா நம்மளை குறிச்சு சாட்சி சொல்லுது. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் ஸ்தேவான் மீது கண்ணோக்கமா இருந்தார்கள். அவன் முகம் எப்படி இருந்தது? உங்க முகம் அப்படி இருக்குதா? உங்க முகம் அப்படி இருக்கா? ஹலோ, உங்களை பார்த்தா தேவதூதனை பாக்குற மாதிரி இருக்கு சொல்லிருக்காங்க. யாராவது ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்லிருக்காங்களா? அப்படின்னா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். விசுவாசியா இருந்து நீ சாதிச்சிட்டேன்னு அர்த்தம். பலர் எங்களை ஊழியத்தின் பாதையில போயிருக்கும் போதெல்லாம் பல விதமா சொல்லுவாங்க. அதை சொல்லுவாங்க, பிரதர் உண்மையிலேயே உங்களை பார்த்தா ஒரு தேவ சமாதானம் இருக்கு, பிரதர் உங்களை பார்த்தா தேவனுடைய பிரச்சனத்தை நாங்க முகத்துல பாக்குறோம். பல விதத்துல சொல்லி இருக்கிறார்கள். பெருமைக்கு அல்ல, அப்போது நாம மகிமைப்படட்டும். நாங்கள் தேவ ஊழியர்களை கண்ட ஒரு விதமும் கூட அப்படிதான். நாங்க காலையில நல்லா தூங்கிட்டு இருப்போம், சொப்பனத்துல தெளிவா கர்த்தர் சொல்லுவாரு, இன்றைக்கு உங்களுடைய தேவ மனிதர் உங்க வீட்டுக்கு வருவார். கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி வந்து நிற்பாரு. நான் சிரிச்சுன்னே சொல்லுவேன், அப்பா காலையில தான் கர்த்தர் உங்களுக்கு காமிச்சாரு, நீங்க வந்து நிக்கிறீங்க. அது ஒரே வார்த்தை சொல்ற, கர்த்தர் உங்க வீட்டுக்கு போக சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில இந்த வசனம் நம்மோடு கூட நிறைந்திருக்கும் பொழுது அல்லது பரிசுத்தாவிலே நாம் நிறைந்திருக்கும் பொழுது நடக்கிற வெளிப்பாடுகளை கூட ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். பல பேரோட வாழ்க்கையில வெளிப்பாடே இல்லாம வாழ்றோம். நல்லா கவனிங்க, விசுவாசிகளோட வாழ்க்கையில மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியம் கட்டாயம் இருக்கும். உங்க பிள்ளைகளை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு இருந்திருக்கணும். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கே ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கணும். உங்களுடைய ஊழியத்தை குறித்து தெளிவான வழிநடத்துதல்கள் அல்லது தேவனுடைய வெளிப்பாடுகள் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லாம நீ குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறன்னா நீ ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? நான் தப்பா பேசல. இதுதான் ஊழியக்கார விசுவாசிகளுடைய சரியான வளர்ச்சி. நாம் எப்படியோ ரட்சிக்கப்பட்டோம், எப்படியோ சேர்க்கப்பட்டோம், எப்படியோ வந்துட்டு இருக்கிறோம், எப்படியோ போறோம். அப்படி கிடையாது. எப்படியோ ரட்சிக்கப்பட்டு நீ தேவனுக்கு நேராக தான் நடக்க போகிறாய். அல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய கணவனை குறித்து, உன்னுடைய மனைவி குறித்து, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, உன்னுடைய வேலையை குறித்து, உன்னுடைய சகல விதமான காரியத்தை குறித்து தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். ஆனா நீங்க வசனத்தை படிச்சீங்கன்னா தான் இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருந்து அதிகமாக வெளிப்பாடு. ஒரு தீர்க்கதரிசி என்பவன் வசனத்தை படிச்சுக்கிட்டே இருப்பான். நான் தீர்க்கதரிசி கிட்ட வளர்ந்த ஒரு ஆளு. நான் பார்த்த வரைக்கும் அந்த தீர்க்கதரிசி முழங்கால் படிட்டு தான் பைபிளே படிப்பேன். எப்ப எவ்வளவு நேரம் படிப்பாரு? 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஆனால் அவருடைய முட்டி பாதங்கள், அந்த முட்டி முழங்கால் அப்படியே கருத்து போயிருக்கும். வந்து நிற்பார் மனுஷன். செய்தி நேரத்தை நான் ஒரு முறை அவரோடு கூட 2 முறை போயிருக்கேன். ஊட்டிக்கும் வெளியே எங்கேயோ ஒரு ஊழிக்கு போயிருந்தேன். வந்து நிற்பாரு, சிங்கம் கர்ஜிக்கிறதை போல வார்த்தைகள் வெளிப்படும். தேவன் தெளிவாய் பேசுவாள். ஓடி வருவாங்க மீட்டிங் முடிச்ச உடனே. என்னோட ஆண்டவர் பேசினா பிரதர், நான் தான் பிரதர் பேர் சொல்லி அழைத்தா காலிங் நேம் காலிங் கூட கூப்பிடுவார். நான் அசந்து போயிருக்கிறேன், எப்படா அந்த கிருபெல்லாம் வாங்க போறோம். வந்து நிற்பாங்க.
அப்படி சாட்சி வெளிப்படும். ஆனா அவர் ஒன்னே ஒன்று தான் பண்ணுவார். என்ன பண்ணுவாரு? எத்தனை பேர் புரிஞ்சுது? என்ன பண்ணுவாரு? சத்தமா வேதத்தை அதிகமா வாசிப்பார். பல நாட்கள் உபவாசத்திலேயே இருந்து வேதத்தை படிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் எழுந்து நின்னார்னா சிங்கத்தை பார்க்கிறது போல இருக்கும். எல்லா ஜனங்களுக்கும் ஏற்ற வார்த்தைகள் அப்படியே வெளிப்படும். தேவன் திவ்யமாய் வல்லமையோடு கூட வெளிப்பட்டு அநேகரை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையே இது வேணுங்க. பக்கத்துல கைப்பிட்டு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில அது நிச்சயம் வேணும். பாதி பேர் சோர்ந்து போயிட்டீங்க. இதெல்லாம் எப்போ எந்த காலத்து நடக்குது? இப்போ வேணா பேரம்பேத்தி பாக்குற மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. பேரம்பேத்திகளே கல்யாணம் பண்ற வயசு வந்துச்சுன்ற மாதிரி உட்காந்து பரவாயில்ல, இருக்கட்டும், வயதானாலும் நீங்கள் வாலிபர்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பொறுமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தின் படி நீங்கள் வாழும். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிச்சு